Hello friends, welcome to Thani Uruvan YouTube channel. இந்த வீடியோவில் ஹோம்மேட் கீ ப்ராசஸிங் தான் பார்க்க போகிறீங்க. இதுக்காக நாங்கள் வந்து பசும்பாலோடைய பால் ஆடை வந்து ரெகுலராக நம்ம டெய்லியும் பால் காய்ச்சும் போது எடுத்து வைப்போம் இல்லையா, அது வந்து ஒரு பாக்ஸ் அளவுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். அதோட வந்து ஐஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய ஜார் எடுத்துகிட்டு இந்த பால் ஆடையெல்லாம் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்து நம்ம அடிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பாலாடையிலேருந்து பட்டர் வந்து பிரிஞ்சு வரும். அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ராசஸ் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு. கடைசியில் எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டான நெய் வந்து கிடச்சிது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் பட்டர் கிடைக்கிறது வரைக்கும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து சுத்த தான் செய்யணும். ஏன்னா அது வந்து கிடைக்காத மாரி க்ரீமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. கிடைக்கிற வரைக்கும் அந்த ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் எடுக்க தான் செய்யணும். ஐஸ் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் விடணும். இன்னும் க்ரீமாகவே இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ பட்டர் வச்சுருந்துருக்கோம். நெய்யாகும் போது தான் லேட் ஆகும். பட்டரை சாப்பிட்டு போயிடலாமோ? பட்டர் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு பெரிய குக்கரில் வந்து பட்டரில் இன்னும் கொஞ்சம் அந்த ஐஸ் வாட்டர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம வந்து ஊற்றிக்கிட்டு மறுபடியும் பட்டருக்குள்ளே வந்து டிப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் பட்டரும் டிப் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வேறு கனமான பாத்திரத்தில் வந்து மறுபடியும் பட்டர் அந்த குக்கர்லேயே வந்து வச்சுக்கிட்டோம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எல்லாம் தண்ணி இல்லாமல் நம்ம குக்கர்லேயே லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம். தண்ணி இல்லாமல் அடிச்சுக்கிறணும்.
இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். உங்களுக்கு அது ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அப்போ லைட்டாக ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கடுத்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். பட்டரா கீ பியூடிடிஆரா கரெக்ட். கீ ப்ரிப்பரேஷன் இது. பட்டர் கீ தானே? ஆமாம். பியூடிடிஆர் தானே? ஆமாம். கீ அதுனா பாருங்க, உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா கொதிக்குது நெய். நிறையா இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம், 1 மணி நேரம் ஆகும். சீக்கிரம் ஆனது மாதிரி இருக்கு. கம்மியாக இருந்தனால சீக்கிரம் போகுது. பொங்கிருச்சோ மேலே வரைக்கும்? ஏன் பொங்கக்கூடாதா? இல்லை இல்லை, அதுக்காண்டி தான் பெரிய சட்டியே வைப்பேன். அந்த மிளகாய் காய போட்டிருக்கோம்ல, ஆமாம், ஒரு பிரியாணி காய்ச்சுவேன்னு சொன்னேன், அந்த சட்டியில் தான் வைப்பேன் எப்பயும். எனக்கு அது மிளகாய் காய போட்டனால அதை எடுத்துட்டேன். செமையா மணக்குது. இந்த கலர் சேஞ்ச் ஆனதும் வடிகட்டியிருக்கீங்களா? ஆற விட மாட்டீங்களா? ஆற விடலாம். நான் வடிகட்டி அப்படியே ஆற விடுறேன். ஆறின பிறகு அப்படியே அந்த கடையில் வாங்குற நெய் மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு ஹெல்த்தியான நெய் வந்து ரெடி ஆயிருச்சு.